இப்போ காஷ்மீர்ல பிரச்சனை நடக்குது. சரி. காஷ்மீரில் நடக்கப்பட்ட அந்த படுகொலை 24 பேருடைய படுகொலை வந்து அது காஷ்மீர் தீவிரவாதிகளுடைய விஷயம். நல்ல வார்த்தையை கேளுங்க. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அங்க வந்து அது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்த வேலை. அதை ஏன் ஒரு மதத்தின் பெயர்ல கொண்டு வரீங்க? ஒரு நிமிஷம் நீங்க போய் பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. அங்க அதுக்கு பிறகு வந்தாங்கல்ல, தப்பிச்சு வந்த எத்தனை இந்துக்கள் சொல்றாங்க, அங்க இருக்கிற முஸ்லீம்கள் தான் எங்களை காப்பாத்தினாங்க. அந்த குதிரை வண்டிக்காரர் இறந்து போனாரு, அந்த தீவிரவாதியை சுட்ட போது அவனுடைய துப்பாக்கியை புடுங்க போகும்போது இவரை சொல்றாங்க. அப்போ காப்பாத்தினவனை உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆனா பேரை கேட்டு சுட்டவனை மாத்திரம் சொல்வீங்கன்னா உங்க மனசுல ஒரு கெட்ட புத்தி இருக்கு. இல்ல 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 நீங்க உங்க பாயிண்ட்டுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுங்க. நான் என் பாயிண்ட் மட்டும்தான் இங்க ரிஜிஸ்டர் ஆகணும். உங்க பாயிண்ட் இங்க ரிஜிஸ்டர் ஆகக்கூடாது. அதுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீவிரவாதத்தை தீவிரவாதமாக பாருங்கள். அதையும் மதமா பாக்குறீங்க? பார்க்கக்கூடாது. அது சரியான விஷயம் இல்ல. எத்தனை பேட்டி கொடுத்தவங்க ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. பாக்கி என்ன எத்தனை பேர்? மொத்தம் 26 பேர். எத்தனை பேர்? ஏன் நீங்களே இப்போ என்னென்னமோ பேசிக்கிறீங்க? பேசாதீங்க தயவு செஞ்சு. ஒரு இடத்துல ஒரு துக்கம் நடந்து போச்சுன்னா உயிர் எல்லாருக்கும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஜெயின் எல்லாருக்கும் ஒரு உயிர் தான். உயிர் போயிடுச்சுன்னா அது டெட் பாடி. அப்போ ஏன் நீங்க வந்து அதை போய் அது வந்து முஸ்லீம் டெட் பாடி, இந்து டெட் பாடி, ஏன்